ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் vlog. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்பவே குவிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு அவல் பிரட்டல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு மட்டுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் பருப்போ இல்லை பிஸ்தம் பருப்பு இல்லைனா வந்து கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்த பிறகு இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து என்கிட்ட ரொம்பவே க்ளீனான வெல்லம் தான் இருக்குது. அதனால் அது கூடவே நான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நீங்கள் வெல்லத்தில் வந்து தூசியெல்லாம் இருந்ததுன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு திரும்ப அதே பேனில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ தண்ணி கொதித்த பிறகு நம்ம அவல் சேர்த்துக்கலாம். 1 கப் அவலை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசி வடிகட்டிட்டு அந்த அவலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அவல் சேர்த்துட்டு நல்லா அந்த வெள்ளை தண்ணியிலே வந்து நல்லா அந்த சக்கரை தண்ணியில் நல்லா வந்து கொதிக்கட்டும். இது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து அந்த தண்ணியில் நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா அந்த பொங்கல் மாதிரி வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அப்படி நல்ல ஒரு குலைவான பொங்கல் மாதிரி வந்துடும். ஸோ ஈஸியான ஒரு அவல் பொங்கல் ரெசிபி இல்லைனா அவல் பிரட்டல் கூட அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா வீக்கெண்டு வந்து நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போனேன். அதை நம்ம என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா ஜப்பான் ஹோம். இங்கே சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கடைகள் இருக்கும். இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களே நிறைய கிடைக்கும். ஸோ ப்ரஷ் ஹோல்டர் அந்த மாதிரி, அப்புறம் வந்து ஹேங்கர், சோப்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் ஹோல்டர். ஸோ ப்ரஷ்ஷை வந்து உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக சேஃபாக எந்த ஒரு பூச்சியும் மேலே வந்து உட்காராமல் நல்லா சேஃபாக வந்து லாக் ஆகிக்கும். இது பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட் வந்து கடைசியாக இருக்கிற ஒரு துளி டூத் பேஸ்ட் கூட வீணாக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். இதில் நம்ம அந்த டூத் பேஸ்ட்டை மாட்டி வச்சுட்டோம்னா கடைசியாக இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ரோல் பண்ணி நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஹேங்கர் மாதிரி இருக்கும். இந்த பால் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது ரோலர் மாதிரி இருக்கும். ரோலர் கிளீனர். இது வந்து இந்த குஷன் சீட்டு, அப்புறம் வந்து பெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, நீங்கள் வந்து கோட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற சின்ன சின்ன தூசி எல்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோலர் கிளீனர் மாதிரி இருக்கும். இதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ பெட்டு மேலே இருக்கிற முடி, அப்புறம் தூசி, மண் இதெல்லாத்தையும் வந்து ஈஸியாக இதை க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரோலர் கிளீனரு நிறைய பிராண்டு நிறைய டைப் ஆஃப் ஃபுல்லாக இருந்தது. ஸ்காட்ச் பிரைட்டில் கூட ஒரு ரோலர் கிளீனர் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த கோட் மேலே இருக்கிற தூசியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரஷஸ்லாம் இருக்கும். நம்ம கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த த்ரெட்டு, அப்புறம் வந்து நீடில், தைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ இங்கே வந்து நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி கபோர்டு, ட்ரெஸ் ஆர்கனைசர்ஸ், ஷூ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து விதமான இந்த மாதிரி கபோர்ட் மாதிரி இருக்கும். இது வந்து கிளாத்து மாதிரி இருக்கும். ஸோ நம்ம துவைக்கிறதா கூட ஈஸியாக வச்சு துவைச்சிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கு பார்க்கும்போது இது ஏதோ வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கு அந்த மண்ணை போட்டு நோண்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது வந்து பேக் ஸ்க்ராச்சர். ஸோ முதுகு அரிச்சா அரிக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக முதுகு அரிக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சு அதை அரிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் காஸ்ட்லியான சாரீ இல்லைனா கோட்டு தான் இருந்ததுன்னா அந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ரெஷஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் நீங்கள் அந்த பால் பாட்டிலு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரெஷஸ்லாம். இதெல்லாம் பாத்ரூம் க்ளீனிங், சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, மிக்சிக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வேணால் தனித்தனியான ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த கடைகளில் பாத்திரங்களும் நிறையா கிடைக்கும். இந்த கடாய், அலுமினியம் கடாய், அந்த
ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஸ்டீமர் எல்லாமே வந்து நிறையாவே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்ஸு, அப்புறம் வந்து செராமிக் பிளேட்ஸ், அந்த மாதிரி கப்பு, அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையாவே இருக்கும். ஸோ இந்த பக்கம் எல்லாம் ஸ்பூன்ஸ், கப்பு, அது மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்கும். நான் இவ்வளோ தான் வந்து பார்த்துருக்கேன். நான் கொஞ்சோண்டு டைசோவில் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அது நான் யூஸ்வல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கிளிப்பு. ஸோ கிளிப்பெல்லாம் வந்து உடஞ்சி போச்சு, சீக்கிரம் உடையுது. அதனால் கொஞ்சம் கிளிப் வாங்கியிருக்கேன். இந்த டைசோவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே $2 தான். ஸோ $2 நிறைய ப்ராடக்ட்ஸ், அந்த கடையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே $2 தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு ₹100, ₹110 அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு பாட்டில் வாங்கினேன், ஒரு நோட்டு வாங்கினேன். ஸோ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஏதாவது எழுதுறதுக்கு வரைகிறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒன்று வந்து லைன் போட்ட நோட்டு, இன்னொன்று வந்து எம்டி ஷீட்ஸ், A4 ஷீட்ஸ் இருக்கிற ஒரு நோட் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில், ஏற்கனவே இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து உடஞ்சிருச்சு, அதனால் வந்து இன்னொரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஹோம்மேட் கிளீனர் கூட நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் சாக்ஸ் வாங்கினேன். ஒரு கப்பு என்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கிற கப்பு வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு கப் வாங்கினேன். இந்த கப்போட அந்த மவுத் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ ஏதாவது மக் கேக்கு, மக் ப்ரௌனி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்மளுடைய ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம், எப்படி வந்து மக் கேக் செய்கிறது, மக் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். காஃபி கேக்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கப்பு. ஸோ அது ஒரு கப் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பவுல், ஏற்கனவே இந்த பவுலை வந்து பசங்க கீழே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அதனால் 2 பவுல் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு அகலமான ஒரு ஸ்நாக்ஸ் பவுல். இதோட எல்லா ரேட்டும் வந்து $2 தான். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஷாப்பிங், ரொம்பவே குட்டியான ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.